no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு தங்கம் மற்றும் வைரம் வியாபாரிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். இடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? குட், நல்லா இருக்கேன் சார். லாஸ்ட் 2 days முன்னாடி வந்திருந்தேன். எவ்வளோ சார் ஏறணும்னு கேட்டிருந்தேன். நீங்கள் வேணால் பாருங்க முரளி, அடுத்த 2 நாள்லேயே வந்து 1 lakh டச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. சொன்ன மாதிரி வந்து டச் ஆகிடுச்சு சார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1360 ரூபா வந்து கம்மியாக இருக்குது சார். இது மாதிரி ஏறுது இறங்குது. தங்கத்தோட அடுத்த கட்ட நிலவரம் தான் என்ன சார்? இல்லை, இந்த ஏற்றம் இறக்கம் சின்ன சின்ன இதுதானே, அது இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு அடுத்தது, அதாவது இந்த டிசம்பருக்குள்ளேயே நம்ம இந்த 1 லட்சம் வரும் அப்படின்னு சொன்னோம். அது டச் ஆகிடுச்சு. திரும்பியும் ஒரு 25th to 1 இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே, நியூ இயர், பொங்கல், அதை வச்சு அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஹைக் இருக்கும். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 2026 வந்து பண்டிகை தான் சார், பொங்கல் பண்டிகை தானும். அதனால் அது ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹைக்கில் தான் இருக்கும். ஒரு ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு கிராம் ஒன்று 16,250 ரூபாயும், ஒரு சவரன் ஒன்று 1,30,000 அப்படின்ற அளவுக்கு வரும். ஜனவரிலேயே சார்? இல்லை, ஜனவரியிலேருந்து ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே அந்த ரேட்டானது திரும்பியும் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிடும். இதுக்கு நடுவில் பிப்ரவரிலாம் கொஞ்சம் விலை இறங்கிட்டு திரும்பியும் ஏற ஆரம்பிக்கும். அதுதான் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க செய்யும். ரொம்ப டவுன் ட்ரெண்டுன்றது வராது. ஓகே. அதாவது சவரன் ஒரு 70,000 60,000 அப்படின்னு பழைய அந்த ரேட்டுக்கெலாம் வரவே வராது, ஏறிக்கிட்டே தான் இருக்கும். சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க தங்கம் விலை ஏறத்துக்கு என்ன காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பொருளாதாரம் ஒன்று சொல்லியிருந்தீங்க, இன்னொன்று வந்து போர் பதற்றங்கள் அப்படி சொல்லியிருந்தீங்க. இப்போ அது மாதிரிலாம் எதுவுமே ஆகாமல் இருந்தால் அப்பயாச்சும் இறங்க வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, அதுதான் இப்போ எதனால் இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்லாம் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஒரு நிலையான தன்மை வந்துச்சுன்னு வைங்களேன், முதலீட்டாளர்கள் வந்து அந்த பக்கம் திரும்புவாங்க. அது இல்லை. அப்புறம் ரியல் எஸ்டேட் அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் போகுது. ஃபினான்ஸ் இது மார்க்கெட் பார்த்தாலும் அதுவும் வந்து இப்போ தான் ரேட் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இப்போ விலை ஏறினதுக்கு உண்டான காரணமும் கூட பார்த்திங்கன்னா, ஃபெடரல் ரிசர்வ் வந்து தன்னுடைய வைப்பு நிதி வட்டி, அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு உண்டான வட்டி விகிதத்தை குறைச்சிட்டாங்க. 0.25% குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏன் குறைச்சாங்கன்னா, அந்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதை பண்ணி தான் ஆகணும். அதனால தான் அதனுடைய சேர்மன் ஜெரோம் பவுல் வந்து குறைச்சார். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு வந்து விலை உயரும். அது மட்டும் இல்லாமல் டாலருடைய ரேட்டு வரலாறு காணாத அளவுக்கு அமெரிக்க டாலரோட ரேட்டு உயர்ந்திருக்கு. 90 ரூபாய் 75 காசு அதிகபட்சமாக போயிருக்கு. இதெல்லாம் பார்க்குறச்சே தங்கத்தினுடைய ரேட்டு கூடிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது தங்கத்துக்கு அடுத்தபடியாக வந்து பிளாட்டினம் இருக்குல்ல சார்? பிளாட்டினம் இருக்குது, வெள்ளியும் அப்படி இருக்குது. இப்போது கம்பேர் பண்ணும்போது பிளாட்டினம் வந்து வாங்க மாட்டாங்க. அது ஏன் சார்? இல்லை, பிளாட்டினம் ஏன் வாங்க மாட்டாங்கன்னா, இப்போது ஒரு செயின் தங்கத்தில் செய்கிற மாதிரி செயின், வளையல், ஆரம், நெக்லஸ் எல்லாம் பிளாட்டினத்தில் செய்ய முடியாது. பிளாட்டினத்தில் சில குறிப்பிட்ட டிசைன்ஸ் மட்டும்தான், பிளைன் டிசைன்ஸ், ரிங்கு மாதிரியோ இல்லை காப்பு மாதிரியோ அந்த மாதிரி ஒரு சில மெஷின் மேடு செயின் அதை மாதிரி மட்டும்தான் செய்ய முடியும். மற்றபடி பண்ண முடியாது. சாதாரணமாக ரெகுலராக ஒரு ஹேண்ட்மேட் ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிளாட்டினத்தில் செய்ய முடியாது. பிளாட்டினத்தில் ரீசேல் வேல்யூவும் கிடையாது. ஏன் ஈவன் கவர்மெண்ட்டே வந்து பிளாட்டினத்தை வச்சு நீங்கள் என்ன தான் ஒரு இன்றைக்கி ஒரு கிராம் 4,500 போகுது அப்படின்னா கூட அதற்கு வந்து ப்ளட்ஜ் பண்ண முடியாது, நீங்கள் அடகு வைக்க முடியாது. தனியார் வங்கியிலே அடகு வைக்க முடியாது, கவர்மெண்ட் பேங்க்லேயே அடகு வைக்க முடியாது. அந்தளவுக்கு இல்லை. அதனால் அது வந்து புழக்கத்தில் பெருசாக இல்லை. ஒரு சாதாரண நகைகளில் கூட சேல்ஸ் பார்த்திங்கன்னா 100% கோல்டு சில்வர் சேல் ஆகுதுன்னா 1% தான் பிளாட்டினமுடைய சேல். ஓகே. ரொம்ப கம்மியாகும். ரொம்ப கம்மி தான். அதனால் அதனுடைய வந்து மறுமதிப்பும் ரொம்ப கம்மி. நீங்கள் எடுத்துகிட்டு அதை நாளைக்கு விற்க போகிறீங்க அப்படின்னா கூட அது அந்த அளவுக்கு கோல்டு ஒன்று தான் உங்களுக்கு ஹையஸ்ட் ரீசேல் வேல்யூவும் கொடுக்கும். எந்த நேரத்தில் எங்கே வேணால் கொடுத்தது பண்ணலாம். அதனால் அது மற்றதுக்கெல்லாம் கிடையாது. அந்த ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ஏறுது, வெள்ளி விலை ஏறுது, பிளாட்டினம் வந்து ஏற மாட்டேங்குதா? அப்படி அது விட்டுலாம் சார். இப்போ தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாமே. தங்கம் ஏறிக்கிட்டு இருக்கு சார், அதே மாதிரி வெள்ளி ஏறிக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ வெள்ளிக்கு வந்து ஒரு ரீசேல் வேல்யூ வரணும் இல்லையா? ஆனால் அதுக்கு மட்டும் ஏன் சார் அகைன் வந்து கம்மியாகிட்டு இருக்கு? இல்லை, காரணம் கம்மிலாம் ஆகலை. அதனால் கம்பேர் பண்ண தங்கத்தோட கம்பேர் பண்ண ரீசேல் வேல்யூ தங்கம் தான் நம்பர் 1. ஓகே. மற்றபடி எல்லாமே கம்மி தான். இப்போ சில்வருக்கு தங்கத்தில் வந்து நீங்கள் பொருள் வாங்கிட்டீங்க, நீங்கள் அது விற்க போனீங்கன்னா ஒரு 4% 5% இல்லை 6% கழிச்சுட்டு நீங்கள் கேஷ் பண்ணிக்கலாம். ஆனால் வெள்ளி அப்படி கிடையாது.
குறைஞ்சபட்சம் ஒரு 10% அந்த வித்தியாசம் டிஃப்ரெண்ட் வரும். கேஷ் பண்ணணும், பொருள் மாற்றணும்னா ஓகே, கேஷ் பண்ணணும்னா அந்த மாதிரி வித்தியாசம் வந்துடும். ஏன்னா இப்போ அப்படி பார்த்திங்கன்னா அடுத்து காப்பர் இருக்குது, அயன் இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு கிராம் இப்போது ஒரு கிலோன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்து கிலோ கணக்கில் போயிடும். கிலோ கணக்கில் வாங்குறீங்க, ஒரு ஐ திங்க் 800 இப்போ ஒரு காப்பர் ஒரு கிலோ இருக்குதுன்னு வைங்களேன். நாளைக்கு அதே எவ்வளோ போகுது? பாதிக்கு பாதி தான் போகும். அயன் பாருங்கள், பாதிக்கு பாதி தான் போகும். இப்போ சில்வர் அப்படி பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதியாக போகுது கிடையாது. இதுவும் ஒரு உலோகம் தான். பட் இந்த உலோகத்துக்கு கோல்டு பாருங்கள் பாதிக்கு பாதியாக போகுது கிடையாது. அதில் பர்சன்டேஜ் அந்த ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, யூசேஜ் இருக்குது. அந்த இதுக்கு மறுமதிப்பு தனியாக இருக்குது. அதனால தான் தங்கம் இன்றைக்கும் டாப்பில் இருக்குது. மற்ற உலோகங்கள் பிளாட்டினம்மு, காப்பரு, பிராஸு, சில்வரு எல்லாமே இருந்தாலும் தங்கத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு தனியாக இருக்குது. மக்கள்கிட்ட வரவேற்பும் தனியாக இருக்குது. இது வந்து இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் உலகம் முழுவதுமே அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. சார் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க, முதலீட்டு இது பண்ணுறாங்க, சில போட்டுக்க ஆசைப்படுறாங்க. இப்போ வெள்ளி வந்து ஏறுறதுக்கு என்ன சார் காரணமாக இருக்குது? வெள்ளி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சார்? இல்லை, வெள்ளி பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தை முதல்ல பிறந்தவனையுமே அவங்களுக்கு வந்து வெள்ளி சலங்கை இதில் தான் பாலாடையில் தான் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அருணாங்குடி, கொலுசு, தண்டை, காப்பு அந்த மாதிரி. அப்புறம் செயின், நம்ம ஜென்ட்ஸ் எல்லாமே செயின், மோதிரம், பிரேஸ்லெட்டு இது மாதிரி போடுவாங்க. லேடிஸாக இருந்தால் கொலுசு, பெரிய பெரிய கொலுசு போடுவாங்க, ஹிப் செயின் போடுவாங்க. இந்த மாதிரி அணிகலன்கள், நெக்லஸ்ஸு, ஆரம் அந்த மாதிரி இருக்கும், வளையல் இருக்கும். அதெல்லாமே வந்து கோல்டு பிளேட்டட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் ப்ளைனாக போடுறது அவங்களுக்கு பிடிக்கல. தோடு, கம்மல் எல்லாமே வந்து கோல்டு பிளேட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தாண்டி நம்ம அன்றாடம் உபயோகப்படும் பொருட்கள், சில்வர் தட்டு, ஒரு தண்ணி குடிக்கிற டம்ளர், பால் சொம்பு, பூஜை சாமான்கள், அந்த மாதிரிலாம் வந்து வெளியில் வருது. இது காலமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இருந்தாலும் இப்போது வெள்ளியுடைய பயன்பாடுன்னு பார்த்திங்கன்னா மற்ற தொழிற்சாலை சம்மந்தப்பட்டமாக அதில் நிறைய இருக்குது. முதல்ல 2 விஷயம் தான் நம்ம பார்த்துருப்போம், நம்ம கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் பேசியிருப்போம். 2 விஷயங்கள் தான். ஒன்று வந்து மெடிக்கல் யூசேஜ் இருந்துச்சு வெள்ளிக்கு, டென்டலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டுக்கு வெள்ளி தேவைப்பட்டுச்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா செல்ஃபோன் தயாரிக்கிறதுக்கு வெள்ளி தேவைப்படுது, கம்ப்யூட்டர், லேப்டாப் தயாரிக்கிறதுக்கு வெள்ளி தேவைப்படுது, சோலார் பேனல் தயாரிக்க வெள்ளி தேவைப்படுது, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அது தயாரிக்க வெள்ளி தேவைப்படுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு. மற்றபடி நாடுகள் தயாரிக்கிற ராக்கெட்டு, விண்வெளி இது அதுக்கெல்லாமே வெள்ளி தேவை. இந்த மாதிரி அதில் முக்கியமாக கருத போனால் இப்போ வந்து நம்ம சோலார் பேனலும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளும் சமீபத்தில் வந்தது. சமீபம் மீன்ஸ்னால் சோலார் பேனல் ஒரு 20 இயர்ஸு, இந்த வெஹிக்கிள் இப்போ ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸு. அது இப்போ தான் வந்து ரொம்ப இதாகிருக்கு. கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கு நிறைய சப்சிடி கொடுக்குறாங்க, ஜிஎஸ்டிலையும் ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த இதெல்லாம் நிறைய இனி ப்ரொடக்ஷன் நிறைய ஆகும். அந்த வெஹிக்கிள்லாம் அதுக்கெலாம் நிறைய வெள்ளி தேவைப்படும். இனி வரும் காலங்களில் மற்ற துறைகளுக்கும் வெள்ளி தேவைப்படும். அதனால் வெள்ளியினுடைய பயன்பாடு முன்னே இருக்கிற காட்டியும் இப்போ அதிகமாக இருக்குது. அது வந்து இனி வரும் காலங்கள்லேயும் வெள்ளியினுடைய விலையும் உயரும். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி 3 பங்கு இதுவாக உயரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், சார் கரெக்டாக ஓகே சொல்லுங்கள் சார். இப்போ ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நாமளும் சேட்டுக்கடையில் போய் ஒரு நகை வாங்குறோம் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12,000 ரூபாய்க்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது அகைன் விற்கும் போது வந்து ரொம்ப கம்மியாக விற்கப்படுது. இதுவே வந்து ஒரு பெரிய கடையில் வாங்குறோம், அங்கே வந்து 916 நகை அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து 15,000 வாங்குறோம், அகைன் விற்கும் போது 15 எடுத்துடுறாங்க. இது ரெண்டுத்துக்கு உள்ள வேறுபாடு என்ன சார்? இல்லை, அதுதான் 916 நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, 22 கேரட் 916 ஹால்மார்க் முத்திரையோட பார்த்தா அது தரம் அவ்வளோதான், அதில் ஃபிக்ஸடாக இருக்கும். நீங்கள் மற்ற கடைகளில் போய் நார்மல் ஐட்டம் வாங்குறப்போ அதனுடைய தரத்தை வந்து யாரை உறுதி பண்ணுறது? அது வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரியவே தெரியாது. அது விற்கிறவருக்கு மட்டும்தான் தெரியும், வாங்குறவங்களுக்கு தெரியாது. சார் இதில் போட்டு காட்டுறாங்க, பார்த்துக்கோங்க இத்தனை கிராம் தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை கிராம் தங்கம் வெயிட்டை தானே பார்க்குறாங்க. ஆமாம், மற்றபடி அதனுடைய மெல்ட்டிங் வந்தால் எவ்வளோ இருக்குது, அதனோட குவாலிட்டி தெரியாதுல்ல. அப்படின்றப்போ மக்களும் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல நம்ம வாங்கி போட்டுக்கலான்றாங்க. அது 21 கேரட்டா, 20யா, 18னா, எதுவுமே தெரியாது, 16னா தெரியவே தெரியாது. எல்லாமே ரெடி பண்ணி லாஸ்ட்டில் ஒரு கோல்டு பாலிஷ் பண்ணியாச்சுன்னு வைங்களேன், எத்தனை கேரட் இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி தான் நிறைய விஷயத்தில் போயிட்டுருக்கு. அதனால் மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் ஒரே விஷயம். நீங்கள் வாங்குகிறப்போ அது என்ன, நீங்கள் கொடுக்குற காசுக்கு அதனுடைய தரம் இருக்கான்னு பாருங்கள். விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா தரத்தை ஏமாந்து விட்டுறாதீங்க. நாளைக்கு இன்றைக்கி வேணால் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க, 12,000 கொடுத்து ஒன்று வாங்குகிறாங்க,
அந்த தங்கத்தை வந்து நாளைக்கு போனால் 8,000 9,000 தான் மதிப்பு வரும். கண்டிப்பா கிட்டத்தட்ட 4,000 ரூபா வித்தியாசம் வரும். இதே 12,000 கொடுத்துட்டு அதுக்கு கூலி சாதாரணம் கொடுத்து ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து 14,000க்கு வாங்கிட்டாங்கன்னா பட் அதனுடைய வேல்யூ ரீசேல் வேல்யூ 12,000 ரூபா கண்டிப்பாக வந்துடும். இப்போ அவங்களுக்கு இழப்புன்றது கிராமுக்கு 2,000 ரூபா மட்டும்தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் இங்கே இன்றைக்கி அந்த 2,000 மிச்சத்தை படுத்துறதுக்காக 4,000 ரூபாய் இழக்கிறாங்க. வந்துட்டு நாளைக்கு அதனுடைய இது வந்து 4,000 ரூபா. அதுதான் எப்பயுமே யாருமே ஃப்ரீயாக தரமாட்டாங்க எதையுமே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த வியாபாரியுமே லாபம் இல்லாமல் தரமாட்டார். கண்டிப்பா கரெக்டுங்களா? வியாபாரின்றது என்ன, ஒரு லாப நோக்கத்தோட நான் 5 ரூபாய்க்கு வேணாம் ஒரு 8 ரூபாயில் 10 ரூபாய்க்கு விற்கிறது தான் அந்த வியாபாரம். ஒவ்வொருத்தர் அவங்களுடைய இதை பொறுத்து தன்னுடைய லாபத்தை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. எனக்கு இதுக்கு வந்து 1% போதும், 2% போதும், 5% போதும் அப்படின்னு தான், அவ்வளோதான். ஆனால் மக்கள் தான் நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி லாஸ்ட்டாக கேட்குற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன் மாறிட்டாங்க சார். டிஜிட்டல் அப்படி தான் போகிறாங்க இல்லையா? நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ட்ரஸ்டட் இல்லை அப்படின்னு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது மாதிரி வந்து ஒரு கடைக்கிட்ட போனீங்கன்னா, அதாவது ஒரு நம்பகமான கடைக்கிட்ட போனீங்கன்னா அங்கே போய் இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒருத்தர் வந்து டிஜிட்டலில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து அந்த கடைக்கிட்ட கேட்கணும், எப்படி அவேராக இருக்கணும் அவங்க? இல்லைங்க, மெயினாக என்னென்னா டிஜிகோல்டுறது பெரிய பிரம்மசூத்திரம் கிடையாது. என்ன அது என்னென்னா, நம்ம இங்கே பணம் கட்டுறோம், நகைக்கல்ல போய் சீட்டு பணம் கட்டுறோம், நகை சீட்டு. அதை நகைக்கடைக்கு போகாமல் ஆன்லைனில் கட்டுறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஒன்றுமே கிடையாது. எப்படி நகைச்சீட்டு கட்டி 11 மாதம் வெயிட் பண்ணி நகை எடுக்கிறீங்கள, அதுக்கு என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அதே தான் டிஜிகோல்டுலேயும். வேறு ஒன்றும் பெரிய விஷயம், பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. என்ன இதை நம்ம அங்கே போய் பண்ணாலும் சரி, போகாமல் வெறும் இதில் போட்டிருந்தாலும் சரி, அந்த கடையுடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்குன்றத மட்டும் பார்த்துக்க வேண்டியதான். அது நீங்கள் நகைச்சீட்டு போட்டாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குல்ல. ஒரு கடையில் நகையே இல்லை, அந்த கடையில் போயிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா போட்டு நகை சீட்டு போடுவீங்களா? யோசிச்சு பாருங்கள். யோசிப்பீங்க, ஐயோ என்னடா நாளைக்கு இப்போ நம்ம மாதம் ஒரு 2 லட்ச ரூபா கட்டுறோம், நம்ம சேர்ந்தவங்களும் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 லட்ச ரூபா கட்டுறோம், ஆனால் அந்த நகைகளில் ஒன்றுமே இல்லை, எப்படி அப்போ நாளைக்கு பயம் இருக்குல்ல? அப்போ நீங்கள் அடுத்தது யோசிப்பீங்கல்ல. அது மாதிரி தான் நான் சொல்ல வரேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அவங்களுடைய பின்புலம் பார்த்துட்டு போடலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சாமானிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சலன் நகை வாங்க மாட்டாங்க சார், எல்லாமே கிராமாக அப்படி தான் வாங்குவாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸாக வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிப்ரவரி போல் இறங்கும் அப்படின்னு, அவங்க எந்த டைமில் வந்து நகை வாங்குறது கரெக்டாக இருக்கும் சார்? இதில் வந்து எந்த டைமு எதுவுமே பார்க்கவே வேணாம். ஓகே, இப்போ பணம் இருந்தாலும் இப்போ வாங்கலாம். இப்போ வாங்கிட்டோமே, அடுத்த ஒரு வாரத்தில் விலை இறங்கிடுச்சு, ஒரு 5,000 ரூபா சவரனுக்கே இறங்கிடுச்சுன்னு வைக்கலாம். ஐயோ இறங்கிடுச்சு அப்படின்னா கவலையும் பட வேணாம். நீங்கள் வாங்கினது பிற்கால தேவைக்காக, சேமிப்புக்காக. அதை நீங்கள் குறைந்தபட்சம் 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வச்சிங்கனாலே நீங்கள் பயப்பட்டதுக்கெலாம் மேலே நிறைய ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தங்கம். அதனால் ஒரு லாங் டேர்ம் அதை கணக்கில் வச்சு கையில் இருந்துச்சுன்னா தாராளமாக தங்கத்தை வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் சொல்ல வரேன்னா, இப்போது வெயிட் பண்ணி வாங்குங்க, அப்போ வெயிட் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்கிறோன்னு வைக்கிறேன். அந்த டைமில் பார்த்து விலை ஏறி போச்சுன்னா இவங்க இருக்கிற காசையும் செலவு பண்ணிவிடுவாங்க. செலவு பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இது இருக்காது இல்லையா? அதனால தான் சொல்கிறது, கையில் பணம் இருக்கா தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. என்ன ஒரு 10 கிராம் வாங்குகிற இடத்துல 9.5 கிராம் கிடைக்கும். ஒரு 200 மில்லி மிச்சப்படுத்துறதுக்காக இல்லை ஒரு 1 கிராம் மிச்சப்படுறது நீங்கள் எடுக்கக்கூடிய அளவு பொறுத்து மாறுபடும். கண்டிப்பாக 1 லட்ச ரூபா ஒருத்தர் கொண்டு போகிறாருன்னா விலை குறையட்டும் எவ்வளோ குறையும், எப்படி யார் டிசைட் பண்ணுவா? இப்போ அதுவே ஒரு 5,000 ரூபா குறைஞ்சிரும். சரி 95,000 வந்துருச்சு வாங்கலான்னு பார்ப்பாரா? வாங்க மாட்டார். இன்னும் 5,000 கம்மி பண்ணலாம், கம்மியாகட்டும்னு பார்ப்பாரு. அது வெயிட் பண்ணுறான்னு வைங்க. இந்த 5,000 குறைஞ்சது திடீர்னு ஒரு 8,000 ஏறிடும். ஐயோ நான் அப்பயே வாங்கியிருப்பேன், இன்றைக்கி திருப்பி ஏறிடுச்சு. அதனால இது வந்து ப்ரொடக்ஷன் வந்து நகைக்கடைக்காரராலே தெரியாது. ஐயோ இன்றைக்கி ஏறும் நாளைக்கு இறங்கும் அப்படின்னு ரொம்ப துல்லியமாக தெரியாது. ஓரளவுக்கு கணிக்கலாம், ஆனால் அவங்களாலேயே தினமும் வர விஷயத்தை தெரியாது. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்கு செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.